இன்றைக்கி வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி பலனடைஞ்ச ப்ரீத்தி அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வாய்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. என்னுடைய அந்த 4 மந்த் கோச்சிங் ப்ரோக்ராமில் இவங்க ஜாயின் பண்ணி ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெய்லி வீடியோஸ் போடல, ஷார்ட்ஸ் வீடியோ போடல, கம்யூனிட்டி போஸ்ட் எழுதலை, லைவ் வீடியோ வரவே இல்லை. இதெல்லாம் பண்ணாமல் வெறும் 12 வீடியோஸில் அவங்க வந்து 2100 வாட்ச் ஹவர்ஸும் 2833 அதாவது 2833 சப்ஸ்கிரைபர்ஸும் இவங்க வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே 22 டேஸ்லேயே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த சப்ஸ்கிரைபர் ரேட்டோ இந்த வாட்ச் ஹவர்ஸ் ரேட்டோ நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் ஏற்கனவே இங்கிலீஷ் வித் சௌமியா அவங்களுடைய மைல் ஸ்டோன் பார்த்தீங்க. இன்னும் இது மாதிரி நிறையா மைல் ஸ்டோன் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி நம்ம இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு நார்மலான வீட்டில் எல்லா கடமைகளோடு செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்கள் பேர் சொல்லிடும். சாரி, என் பேர் ப்ரீத்தி ஸ்ரீனிவாஸ். வீட்டில் எல்லாரும் மாதிரி ஒரு அம்மாவாக என் வேலையை ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஏஜுக்கு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் நடக்கிறத பார்க்கும்போது ஏதாவது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் பார்த்த மனிதர்களுக்கும் ஆகட்டும் விலங்குகளுக்கும் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நான் உடனே என் கண்ணு முன்னாடி நிறைய பார்த்த கொடுமை வந்து விலங்குகளுக்கு நடந்துட்டு இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி டாக்ஸை பார்த்தேன், வீட்டு முன்னாடி அடிக்கிறத, குட்டி போடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு நடக்கிற குரூயல்ட்டி பார்த்துட்டு ஏதாவது பண்ணலாமே நம்மளால் முடிந்தது அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போது நீங்கள் வந்து டாக்ஸ்க்காக ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து வேறு பிளாட்ஃபார்ம் போயிருக்கலாம். லைக் வந்து ஃபேஸ்புக்கு போயிருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் சேனல் வச்சுருந்துருக்கலாம். ஒய் யூடியூப்? எதனால் நீங்கள் யூடியூப்பை ஒரு டூலாக எடுத்துக்கிட்டீங்க? நான் ஃபேஸ்புக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும். அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு ஏதாவது நான் அந்த காலத்தில் ஆரம்பித்த ஏதாவது கண்டென்ட்டை போய் பார்க்கணுன்னு நினச்சா கூட ஐ கான்ட், அங்கே வரைக்கும் போய் என்னால் பார்க்க முடியாது. அது ஒரு கடலுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் யூடியூப்பில் வந்து நான் ரெகுலராக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த டாபிக் பார்த்தாலும் எனக்கு வந்து நானே எதுக்காக சர்ச் பண்ணால் கூட நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கண்டென்ட்ஸ் கூட எனக்கு கைக்கு வந்துட்டுருக்கு. அது ஒரு டிக்ஷனரி மாதிரி டேட்டா வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு டாபிக் எடுத்தால் அது சம்மந்தப்பட்ட பல டாபிக்ஸ் எனக்கு வர்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு தான் நானும் என்னுடைய இதை வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் அவேர்னஸ் டாக்ஸ்க்காக பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி பண்ணுவீங்க? நான் அங்கே ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். நான் போட்ட பல போஸ்ட்டை வந்து நான் திருப்பி போய் பார்க்கணுங்கும் போது எனக்கு ஒரு நாள்லேயே அது மறைஞ்சு போயிட்டு இருந்தது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு திருப்பி அதை எடுத்து அந்த போஸ்ட் என்ன போட்டேன், யாரதை நான் லைக் பண்ணேன்னு கூட என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ வந்துடும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய போஸ்ட் எல்லாமே அங்கே வந்துடும். அது எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. நான் போட்ட போஸ்ட்டையே என்னாலேயே ஃபாலோ அப் பண்ண முடியல. அதனால் நான் வந்து யூடியூப்பில் இருந்ததுன்னா என்னுடைய கண்டென்ட்ஸ் நான் வந்து அவேர்னஸ்க்காக நான் போடுற ஒன்றும் அங்கே பத்திரமா இருக்கும். திருப்பி நானே எடுத்து பார்க்க ஆகட்டும், இல்லை அடுத்து யாருக்காவது அதை நான் யூஸ் பண்ணலாம் சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை அவேர்னஸ் பண்ணணுன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து ஸ்டோரேஜில், அதாவது இது வந்து டிக்ஷனரி மாதிரி எனக்கு யாருக்காகவும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் யூடியூப்குள்ளே வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சேனல் பற்றி சொல்லுங்கள். நான் இந்த அவேர்னஸ் பண்ணணும்னு வந்துட்டேன். ஆனால் யூடியூப் பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. சரி, நம்மக்கிட்ட இருக்கிற டாக் அவேர்னஸ் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணி வச்சேன். அது ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு 4-5 வீடியோஸ் போட்டுட்டு விட்டுட்டேன் நான்.
திருப்பி நான் இப்போ நான் சாரி டு இன்டரப்ட்டு. லாங் ஃபார்ம் போட்டிங்களா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்களா? அப்போ நான் லாங் தான் போட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாது. யூடியூப் இஸ் அ ஸ்டோரேஜ் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நம்ம எப்படி போய் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை யூடியூப்பில் பார்க்குறோமோ அதே மாதிரி என்னுடைய இன்ஃபர்மேஷனும் 4 பேருக்கு போகணும் அப்படின்னு போட்டுட்டு விட்டுட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக 6 months பிஃபோர் இல்லை 6 months பிஃபோர் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி தான். எனக்கு யூடியூப் பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் திருப்பி நான் அப்படியே விட்டுட்டு பட் 3 months I think by May or Feb and May ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் நான். நம்ம ஏன் சும்மா இருக்கோம், நம்ம நாய்களுக்கு வந்து அவேர்னஸ் நல்லது பண்ணணும்னு நினச்சோமே, இந்த யூடியூப்லேயும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக்லேயும் போனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஒன் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்குள்ளே போகும்போது எனக்கு ரீச் ஆக முடியல. ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். 1-2 ரெஸ்கியூ வீடியோஸ் எல்லாம் போட்டேன் கொஞ்சம். பட் மொத்தமாக எத்தனை வீடியோஸ் போட்டிருப்பீங்க? ஒரு 7-8 வீடியோஸ். பட் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா போட்டேன். அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடுவீங்க? நான் ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஓகே. 3 ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருந்தது? வியூஸ் சிலது 10K எல்லாம் போச்சு. பட் என்னுடைய அவேர்னஸ் 1-2 தான் அந்த மாதிரி 10K. ஐ திங்க் 1 தான் போயிருக்கோம் 10K. ரெஸ்ட் எல்லாம் மேபி 1000 அதுக்குள்ளே கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கல. அகெயின் ஓகே. நான் வந்து ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல? நான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் எனக்கு தேவையான அவேர்னஸ் நான் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி போய் சொல்லணும்னு நினச்சேன். இந்த நாய்களுக்கு வந்து நடக்கிற ப்ராப்ளம்ஸை நிறைய பேருக்கு சொல்லும்போது டாக் பைட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு டாக் பைட்டு மனுஷனும் நிம்மதியாக இருக்கணும், நாய்களும் நிம்மதியாக இருக்கணும்னா அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த ரீச் பண்ணுறதுக்கு யூடியூப் வேணும்னு வந்துட்டு அப்புறம் என்னுடைய கண்டென்ட்டும் சேஃபாக இருக்கணும். இங்கே ஐ ஹாவ் டு நிறைய பேரையும் ரீச் ஆகணும், மாற்றங்கள் வரணும். நான் இப்போ ரீல்ஸ் போடுறதுனால எனக்கு மாற்றங்கள் வந்ததான்னு நான் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ணுற கமெண்ட்டு கூட என்னால் ரிட்டர்ன் போய் பண்ணுற அளவு கூட இருக்காது, அவ்வளோ போஸ்ட் வந்துடும் எனக்கு. சரி, இப்போது அந்த இது வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோன்னே ஏன் நீங்கள் வந்து ஒரு இதை வந்து நம்ம வேறு க்ரோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? லைக் வந்து யூடியூப்பில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஏன் இப்படி தோணுச்சு? ஷார்ட்ஸில் வந்து என்னால் வெரி குட் வேணால் கமெண்ட் வந்துட்டு இருந்ததே தவிர அவங்கக்கிட்ட நான் இன்டராக்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். அப்போ தான் இந்த அவேர்னஸ்ங்கிறது வந்து நம்ம பேசணும், அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகணும். சரி, அதுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் எப்படி க்ரோ ஆகலாம் அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய இதை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம், நான் எப்படி எனக்கு தேவையான பல விஷயங்கள் என் பையனை வளர்க்கும் போது ஏன் குக்கிங் ஆகட்டும் அது மாதிரி ஒன்றுத்துக்கும் நான் யூடியூப்பை வந்து தான் பார்த்து 15 வருஷமாக, அதாவது 12-13 வருஷமாக நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுட்ருக்கேன். எப்போ யூடியூப் வந்ததோ அதனால எனக்கு யூடியூப் மேலே ட்ரஸ்ட் வந்துருச்சு. எதுக்குன்னா நான் ஃபேஸ்புக்கில் போய் எந்த டிப்ஸும் நான் பார்க்கல. எஜுகேஷன் டிப்ஸு, எந்த லைஃபுக்கு தேவையான எல்லாமே அங்கே தான் போய் பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து நீங்கள் எப்படி ராஜவித்யாலயா எப்படி ஃபைன் பண்ணீங்க, என்னுடைய சேனல் எப்படி ஃபைன் பண்ணீங்க, என்ன இப்போ ஃபைன் பண்ணீங்க? இதற்கு முன்னாடி வேறு ஏதாவது டிப்ஸ் சேனல் வந்து பார்த்தீங்களா? நான் என்னுடைய ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா வியூவர்ஸுங்கிறதாவது நான் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு நினச்சேன், என்னுடைய அவேர்னஸை போய் சொல்லணும் பேசணும்னு நினச்சேன். அங்கே என்னால் ஷார்ட்ஸில் கனெக்ட் பண்ண முடியல. ரேண்டமாக வந்துட்டு இருந்தது, எனக்கு வியூவர்ஸும் ரேண்டமாக இருந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் ரேண்டமாக இருந்ததுனால எனக்கு கரெக்டான ஆடியன்ஸு கூட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் நிறைய தேடிட்டு இருந்தேன். அதாவது நான் எப்படி யூடியூப்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு எவ்வளவோ ஒரு ஃபேமிலியாக போயிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட் மாதிரி நம்ம யூடியூப்ல கிடைச்சிருச்சுன்னா
அதை விட எனக்கு அவேர்னஸ்க்கு என்ன வேணும் டாக்ஸுக்காக அவேர்னஸ் ஐ வாண்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தேன். நான் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யூடியூப்ல அப்படின்னு. எடிட்டிங் கத்துக்கலாமா இல்ல யூடியூப்ல டெக்னிக்ஸ் கத்துக்கணுமா எனக்கும் புரியல. நான் ஒன்ஸ் தேட ஆரம்பிச்சதும் நிறைய எனக்கு டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறவங்கள கொடுத்துட்டே இருந்தாங்க. யூடியூப்ல இருந்து ஃபார்வர்ட் வந்துட்டே இருந்தது யூடியூப்ல இருந்து. அதனால நான் ஒன்னொன்னா தேடி தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வேற இப்போ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகிட்டு இருந்தது. அதாவது மேபி ஒர்க் ஆகிட்டே இருந்தது, சிலதெல்லாம் ஒர்க் ஆனது. ஆனால் ஃபார் த ஹோல்சமாக எனக்கு எல்லாம் மொத்தமாக ஒரு சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு அது மட்டும் பத்தாது. எனக்கு அது சாட்டிஸ்ஃபைகேஷனாக இல்லை. டெக்னிக்ஸ் 1 or 2 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ வாண்ட் த ஹோல் டீட்டெயிலாக எனக்கு வேணுமா இருந்தது. அப்படி தேடும்போது ஒரு நாள் வந்து என்னுடைய சேனல் பார்த்தீங்க, உங்கள் சேனல் ஒன் ஆஃப் தட் அது வந்து உங்களதும் யூடியூப் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதுலேயும் உங்கள் சேனல் உங்கள் வீடியோஸை நிறையா பார்த்துட்டு ஐ திங்க் ஒரு 4-5-6 வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் என்ன கற்றுக்கலான்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவை நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீடியோவில் கோச்சிங் இருக்குது அப்படின்னு, யூடியூப்கான கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி தான் நீங்கள் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பேசணும், லைக் வந்து நீங்கள் வந்து கேட்டீங்க 1 month அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் என்னன்னா தேடி முடிச்சாச்சு. இப்போது தேடிட்டு சரி நம்ம இப்போ டெவலப் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு எல்லாம். அந்த டைமில் நான் எடிட்டிங்கும் நிறைய பேர்கிட்ட பேசி வச்சுருந்தேன். பேரலி நான் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங் எங்கே கற்றுக்கலாம், கோச்சிங் யூடியூப் கோச்சிங் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு ஆளுங்கிட்ட பேசினா கூட நான் பேசியிருக்கேன் 1-2 பேர்கிட்ட கோச்சிங்கும். ஸோ இவங்க ராஜவித்யாலயத்தையும் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்டே இப்போ கால் பண்ணி அதாவது மெயில் பண்ண சொன்னாங்க. மெயில் பண்ணிட்டேன், ரிப்ளை உடனே வந்தது. சரின்னு பணத்தை கட்டிட்டேன், நானே கட்டிட்டேன். அவங்க கேட்க கூட இல்லை, நான் கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு மிஸ் பண்ண வேண்டாம், கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். கட்டிட்டு சரி பணத்தை கட்டிட்டு பணத்தை கட்டிட்டு நான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 மாதத்துக்கு மட்டும் கட்டிக்கிறேன், எனக்கு வந்து அடுத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ராஜவித்யாலயில் சொன்னாங்க நீங்கள் 4 மாதம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 1 month போதும் அப்படின்னேன். ஏன் மந்த்லி கூட கட்டிக்கிறேனே அப்படின்னாங்க. அங்கே தாங்க எனக்கு ரொம்ப புரிய வச்சாங்க. அதாவது 1 monthல வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் வேணால் நீங்கள் பணம் கூட கொடுத்துருவீங்க, கட்டி பணம் கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுடைய ட்ரைனிங் அந்த 4 months நீங்கள் நிற்கிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி இல்லைன்னா நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வந்தால் கூட வேண்டாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. உங்களை நான் அந்த 4 months உட்கார வச்சுட்டேன்னா உங்களை யூடியூப் உட்கார வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஒரு பாயிண்ட் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இவங்க எனக்கு ஏன் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் நம்மளை புரிய வச்சிட்டு இருக்காங்களே. ஈஸியாக 1 month எத்தனையோ பேர்கிட்ட வந்து வாங்க வச்சிருக்கலாமே அப்படிதான் நான் யோசித்தேன். இப்போ 4 மாதத்துக்கு நீங்கள் கட்டுங்க அப்படின்னு ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அவங்க வந்து பொறுமையாக எனக்கு புரிய வச்சாங்க. அவர் எடுத்துக்கிட்ட பெயினுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு தோணிச்சுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசணும் ஒரு தடவை. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் காணாம போயிட்டீங்க. நான் சேர்ந்துட்டு அது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் வந்து சேர்ந்துட்டு பேசினதுக்கு அப்புறமா அதாவது டிலீட் பண்ணிட்டா நல்லது பழையதுன்னு சொன்னாங்க. பழைய சேனலு இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ சேனல் வந்து அதில் வந்து டாக்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதை நான் என்ன சொன்னேன்னா அந்த சேனல் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அது யூடியூபுக்கு ஃபேவரபுளாக கண்டென்ட் போடுவீங்க. கண்டென்ட் போட்டிருக்கீங்க, குட்டாக இருக்குது. பட் யூடியூபுக்கு ஃபேவரபுளாக போடல. அதை நம்ம கண்டென்ட் போட்டாலும் அதை நம்ம க்ரோ பண்ண முடியாது நான் சொன்னேன். ஒரு 2 hours கிட்ட பேசினோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் 20 நாள் ஆளை காணோம். கரெக்டாக? அப்போது அதுக்கப்புறம் என்ன உங்கள் மைண்டில் இருந்தது அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் என்ன நினச்சேன்னா எடிட்டிங் கற்றுக்கலாம். அப்புறமா தான்
ராஜவித்யாலயாலேருந்து. அதாவது பணம் கட்டிட்டாலும் கோச்சிங் அப்புறம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடிட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் திருப்பியும் கம்பெனிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சேனலில் வந்து டிலீட் பண்ணுமா, அதாவது என்னடா அது ஒர்க் ஆகலைன்னா கூட அதை சடனாக அது பண்ணணுமா அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்தது. ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ரொம்ப டைலமாவாக இருந்தது. இஸ் இட் ஒர்த் இவ்வளோ நாள், அது 1 month தான் போட்டிருக்கேன், பட் அப்போ கூட ஒரு அந்த சேடாக இருந்தது. தென் அந்த டைமில் தான் எனக்கு ஒரு 20 days கழித்து திருப்பி ஒரு கால் பண்ணாங்க. அவங்களே தான் ராஜவித்யாலயா அவங்க சாரே தான். நான் தான் கால் பண்ணேன். ராஜவிதி சொல்லுங்கள். நீங்கள் தான் கால் பண்ணிட்டீங்க. கால் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் வந்து எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் அவேர்னஸ்க்காக தானே, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு வீடியோவாக எடுத்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அனுப்புனாவே போதும் அப்படின்னு சொன்னாங்கங்க. சொன்னதுக்கப்புறம் நான் எனக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா, இல்லை ஒரே ஷார்ட்டாக நீங்கள் அதை பேசிட்டு அனுப்பி விடுங்க, ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்த மாதிரி நானும் ஒரு ட்ரையல் இப்போவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் டைம் எடுத்துக்கல. அப்புறம் அப்படியே அனுப்பி வச்சதுமே அது ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், அதுக்கு தேவையான சின்ன சின்ன சாமான் தான் வாங்க. அதாவதுங்க என்ன பண்ணோம்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசினோன்னே எல்லாருக்கும் அந்த கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது வந்து நம்ம நிறையா பண்ணணுன்ற யோசனையில் போயிடுவாங்க. அந்த யோசனையில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் கால் பண்ணேன், என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எடிட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணுமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் மொபைல் இருக்குது, அதில் வந்து நல்ல கேமரா இருக்குது, அது கேமரா முடிஞ்சதா. அடுத்து வந்து எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் நல்லா பேசிட்டு, அதாவது கண்டென்ட் நல்லா பண்ணிட்டீங்கனாலே போதும். எடிட்டிங்கு எஃபெக்ட்ஸ் போடுறது இதெல்லாம் அவசியம் இல்லை. 1 டேக்கில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டேன், இதை மட்டும் எனக்கு பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சரி நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மைக் வாங்கணுமா, மைக் வாங்கணும். பைக்கு வாங்குறீங்க, அது பைக் வாங்கினோன்னே வீடியோ எடுத்தாங்க. அதுலேயே வந்து ஃப்ரேமிங்லாம் நம்ம செட் பண்ணோம், இந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க வந்து பேக் டு ட்ராக் மாதிரி வந்து அது எல்லாமேங்க A to Z எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கங்க. நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க கூட தேவையில்லைன்னு அப்புறமா தான் எனக்கு யோசனை வரும். ஆமாம், என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, நிறையா பேர் வந்து ஓவர்வெல்ம் ஆயிடுறாங்க. பண்ணால் கரெக்டாக தான் பண்ணணுமோ, நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பென்சிவ் கேமரா வேணுமோ, எக்ஸ்பென்சிவ் மைக் வேணுமோ, இல்லை பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத இது பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். அடுத்து வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம்? ஒர்க் வந்துங்க நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த யூடியூப் பற்றி 0 knowledge, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் 100% ட்ரூ. ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், டாக் அவேர்னஸ் பண்ணணும், மேக்ஸிமம் பீப்புள் வியூ பண்ண எல்லாரும் பார்க்கணும், அவங்கக்கிட்ட நான் கனெக்ட் ஆகணும், பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. நிறையா இருந்தது. ஆனால் யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது. தேடி பிடிச்சி எனக்கு தேவையான மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமாக. இவங்கக்கிட்ட ஜாயின் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த தம்ப்நெயில்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு ஃபஸ்ட்டு நாள் சாம்பிள் வீடியோக்கு அப்புறமா எனக்கு அடுத்த 1 or 2 daysலேயே ஒரு அந்த கால் ஜூம் கால், அந்த ஜூம் காலில் வந்து என்னையும் இன்னொரு மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் வச்சு தம்ப்நெயில் எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கங்க. தம்ப்நெயில்னு ஒன்று இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. வாட் இஸ் தம்ப்நெயில்? அப்போ வரைக்கும் என்னடா எல்லாரும் வெளியே ஒரு பிக்சரில் ட்ரெஸ் இருக்குது, உள்ளே போனால் வேறு ட்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஹீ கிளியர் தட் டவுட். எனக்கு அந்த தம்ப்நெயிலை சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேவும் சொல்லி கொடுத்தாங்க. எனி டைம் நான் தம்ப்நெயில் அப்போவிலிருந்து எப்போ நான் தம்ப்நெயில் பண்ணாலும் he is there for me. sometimes நான் 11 மணிக்கு கூட எழுதிட்டு இருப்பேன். 2 hours கூட தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தம்ப்நெயில் 2 hours கூட பண்ணியிருக்கேன். எனக்கு நான் மாட்டிட்டு முழிக்கும் போதெல்லாம் எனக்கு இங்கேருந்து அனுப்பி வைப்பேன், பாருங்கப்பா பாருங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு, இதே இப்படி இருக்குது இதே எப்படி இருக்குன்னு எனக்கு அங்கேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆன்லைன்லேயே. அதாவது
வாட்ஸ்அப்லேயே எனக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆமாம். இப்போ நம்ம வந்து 1 மந்த்தாக வீக்லி 2 to 2 வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். தம்ப்நெயில் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ணி அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து கரெக்ஷன் நிறைய தான் பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களும் போதுங்க எனக்கு இவ்வளோதான், எனக்கு வரலைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து இவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அது கிவ் அப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை ஹோம்ஒர்க்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து இவங்களுடைய சேனலில் 12 வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனால் அந்த 12 வீடியோஸ்க்கு இவங்க போட்டு எஃபோர்ட் பாருங்கள். இவ்வளோ பெரிய நோட் புக்கில் இதை வந்து 3/4 அவங்க வந்து எழுதிட்டாங்க. 3/4 நீங்கள் இதை வந்து நான் இமேஜினே பண்ணல. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கு வந்து இதை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம இவங்களுக்கு வந்து அதாவது இவ்வளோதான் இவங்க வந்து இவ்வளோ தான் பாக்கி இருக்குது, இவ்வளோ தான் நோட்ஸ் இருக்குது. 180 பேஜஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள், 120 பேஜஸ் வந்து இவங்க ஃபுல்லாக இந்த யூடியூப்காக நான் சொன்ன நோட்ஸ் ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுருக்காங்க. நான் கூட சொல்வேன், ஏன் நீங்கள் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கீங்க? பெர்ஃபெக்ட்னா ஸ்டில் இவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு நெருப்பு நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் போதும். நம்ம வந்து டேலண்டடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மற்றவங்கள விட வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலான்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி ஒர்க் பண்ணுவோன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து உங்கள் இப்போ சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருந்துச்சு? ஃபஸ்ட் வீடியோ எப்படி போச்சு? 2வது வீடியோ எப்படி போச்சு? எப்போ வந்து டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு அமைஞ்சுது? இது பயங்கரமான கொஸ்டின். இது நான் டிப்ரெஷனில் இருந்து, அதாவது டிப்ரெஷனுங்கிறத விட ஒரு ஸ்டக் ஸ்டேஜில் இருப்போம் பாருங்கங்க. அந்த யூடியூப்பில் ஒரு ஸ்டக் ஸ்டேஜில் இருந்து எனக்கு கோச்சிங்க்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. இங்கே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் டாக்ஸுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது நான் நினச்சது என்னதுன்னா, என்னை கண்டிப்பாக இவங்க கோச்சிங்கில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஏன்னா ஒரு சேவை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சேனல் வச்சு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். நானே அப்படி தான் நினச்சேன். அவங்க ஓகேங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அப்போவே உங்கள் கூடலாம் பேசின மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. நாய்களுக்கெல்லாம் நிறைய பண்ணிட்ட ஃபீலிங் எனக்கு அப்போவே ஹோப் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவே என்னுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் மாதிரி தான் இருந்தது. தென் ஏன்னா நான் வந்து நாய்களை வச்சு இப்போது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பாட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. என்னுடைய கான்செப்ட் அது இல்லை. எனக்கு வந்து பேசணும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசணும். நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசணும், அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லணும், எனக்கு இருக்கிற நாய்களுக்கு நடக்கிற அநியாயங்களை அதை மாதிரி பேசணும். எனக்கு இவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு அந்த குஷி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தம்ப்நெயில் சொல்லி கொடுத்த மாதிரி தாங்க ஒன்றும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு சேவை பண்ணணும் ஆசை இருக்குது. அதே மாதிரி நாய்கள் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட தகவல்கள் இருக்குது. அதை எப்படி நான் யார்கிட்ட போய் சேர்ப்பேன்? இப்போ நான் மைக்கில் வச்சு கற்றுனா என் முன்னாடி இருக்கிற அந்த ஹாலில் இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் தான் கேட்கும். ஒரு ஊருக்குள்ளே அங்கங்கே வீதியாக போய் சொல்லிட்டு வந்தால் கூட ஒரு 1000-2000 பேர் தான் நான் கவர் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய ரீச் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கோச்சிங் தாங்க வேணும். என்னாலலாம் உட்காந்து ஸ்டக் ஸ்டேஜ்லலாம் ரொம்ப நாளெல்லாம் உட்கார முடியாது. ஐ ஹேட் டு அந்த அதாவது தண்ணி ஓடுற அணையை எடுத்து விட்டால் தான் அது ஓடும். அந்த ஃபீலிங் எனக்கு வந்து ராஜ வித்யாலயாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. நான் ஃப்ரீயாக என்னுடைய தாட் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்க அப்படியே கேட்டு கிரகிச்சிட்டு எல்லாத்தையும் உள்வாங்கிப்பாங்க. நான் என் நாய்க்காக என்னென்ன சொல்கிறேனோ, நான் என்னென்ன பண்ணணும்னு கண்டென்ட் சொல்கிறேனோ அதை உள்ளே வாங்கிட்டு எனக்கு யூடியூப்பில் ஏற்ற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்கங்க. அதுவும் உள்ளே இருக்கிறது வந்து உங்கள் இஷ்டமாக பேசுங்கம்மான்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட இப்போ பேசலாமா? எனக்கு ஏற்றமான ஆடியன்ஸ் கிட்ட, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கிட்ட போகிறதுக்கும் கைடன்ஸ் வேணுங்க. 100% கைடன்ஸ் வேணும். ஓகே, இப்போ என்னென்னா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்னா,
நான் வந்து செலக்டடான சேனல்ஸ் கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு மெயில் பண்ணுறாங்க, மெயில் பண்ணும்போது அந்த மெயிலே ஒரு டோன்லேயே தெரிஞ்சிடும். அது வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா, அந்த வைப்பு அவங்களுக்கு வந்து செட் ஆனால் தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை ஒர்க் பண்ண முடியும். இன்னும் என்னென்னா நான் குறிப்பிட்ட சேனல்ஸ் கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 4 months வந்து அதாவது சேனல் இதுன்றதை விட எனக்கு வந்து அந்த கஸ்டமர் இதுன்றது எனக்கு செட் ஆகாது. அதே மாதிரி மணி கேட்குறதோ அது எனக்கு செட் ஆகாது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும்னு நினைப்பேன் நான். என்னென்னா அவங்க சேனலும் க்ரோ ஆகணும், நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சில சேனல்ஸ்லாம் என்னால் க்ரோ பண்ண முடியாது. அது இந்த பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக, இல்லை வந்து சில கேஸ்ட் சம்மந்தமாக, இல்லை இந்த சினிமா சம்மந்தமாக நியூஸ் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் நிறைய பேர் என்னுடைய சேனல் கமெண்ட்ஸ்லேயே வந்து கேட்குறீங்க, எவ்வளோ ரேட்டு? ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் சேனலை பார்க்கணும், என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். தென் தான் நம்ம வந்து ரேட்டை பற்றியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து நல்லா டேலண்டாக இருப்பீங்க, உங்களை க்ரோ பண்ணிவிட்டா எனக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனியல் கிடைக்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடி கிடைக்கலாம், என்னுடைய இமேஜ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நான் இப்போ ஒரு வளர்ந்து வர ஸ்டேஜில் தானே இருக்கேன். அதுபோக இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், யூடியூப்பில் இருக்கிற விஷயங்கள் அது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ அதுக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ண சில பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு மொபைல் கூட யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா எப்படி சொல்லித்தர முடியும் சொல்லுங்கள்? என்னால் எவ்வளோ பேருக்கு சொல்லித்தர முடியும்? அதனால் செலக்டடாக பார்க்குறேன். இவங்ககிட்ட வந்து அந்த ஆர்வம் இருந்தது பாருங்களேன். இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நோட் புக் ஒரு 10 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. நான் கூட இப்படி பண்ணது கிடையாது. ஒரு 10 to 12 வீடியோஸ்க்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து தேர்ந்து கொண்டு வந்துடலாம். அவங்க சைடில் இருந்தும் கொஞ்சம் வேணும். இப்போ நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம். அது உங்கள்கிட்ட இருக்கான்றதை நீங்கள் மெயில் அனுப்புவீங்கள, அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். உங்களை வந்து குவாலிஃபை பண்ணி தான் நம்ம வந்து சேர்த்துக்க முடியும். நம்ம வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட் வீடியோ எப்படி போச்சு, அடுத்தடுத்த வீடியோலாம் எப்படி போச்சு, எந்த வீடியோ வந்து உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்தது, ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நல்லா கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்படி நான் கண்டென்ட் என்ன பேசணும்னு நான் டாப்பிக்கை வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு தேவையானதை ராஜவித்யாலயாவில் சொல்லும்போது அங்கேருந்து அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி டாபிக் வச்சு இந்த டாபிக் எடுத்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா போச்சு. வியூஸ் கரெக்டான டேக்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக போய் சேர்ந்தது, டைட்டில் அண்ட் டேக்ஸ் எல்லாம் போட்டு. செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து ஃபஸ்ட் வீடியோ எவ்வளோ வியூஸ் போச்சு? 5000 வியூஸ் போயிடுச்சுங்க, மேலேயே போயிடுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ 0 சப்ஸ்கிரைபரில் இருக்கும்போது உங்களுக்கு 5000 வியூஸ் போயிருக்கு. நம்ம எதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோமா? இல்லை, என்னுடைய வீட்டில் ஹஸ்பண்டும் என்னுடைய பையன் மட்டும்தான் 2 சப்ஸ்கிரைபரு. அப்புறம் என் ஃபோனில் வச்சு தான் நான் பண்ணது. எனக்கு வந்த எல்லாமே ஐ திங்க் மோர் தென் 1000 வரைக்கும் என்னுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தாங்க. அவுட் சைட் த ஃபேமிலி தான் இருக்காங்க எல்லாருமே. என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கரெக்டாக டேக் அண்ட் டைட்டில் எல்லாம் போட்டு கரெக்டாக போனதுனால நான் ரொம்ப, அதாவது 1000 இல்லை, இப்போ வந்து 2000. அப்போவே அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 1000 வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. நிறையா நான் சேனல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறமா எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையன்னா ஒரு என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக் அவேர்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டாங்க. ஓகே, இது வந்து டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது எந்த வீடியோ? என்னுடைய ஐ திங்க் 2 4 5வது வீடியோ, 5வது 6வது ஆறாவது வீடியோன்னு நினைக்கிறேன் என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கும் நான் ஒரு வீடியோக்கும் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு இந்த வீடியோ இப்போ போடணும், இந்த டாப்பிக்கில் போடணும்னு சொல்லும்போது எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு 2 வீடியோ பற்றி பேசி வச்சுருந்தேன். நான் சட்டம் வந்து நான் சொல்லணுங்க. அதுக்கப்புறம் நாய்களை வந்து நிறைய அடிக்கிறாங்க, அதை பற்றி நான் எனக்கு நடந்த குரியர்ட்டி கேஸை பற்றி போடணும் அப்படின்னு சொன்னதை வந்து 2-3 டேஸாக நான் டிஸ்கஸ் பண்ணதை எல்லாத்தையும் உள்ளே வாங்கிட்டு
எனக்கு ஒரு நாள் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நீங்கள் தனியாக க்ரியல்ட்டி கேஸ் போட்டாலும் அப்புறம் ஒரு நாள் தனியாக ஒரு சட்டத்தை பற்றி போடுறத விட ரெண்டுத்தையுமே கரெக்டாக நீங்கள் என்ன நடந்ததோ அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. நான் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, நானும் அந்த சட்டத்தை வந்து அந்த க்ரியல்ட்டி கேஸில் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணதுனால அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ராஜவித்யாவிலேருந்து. எப்படி நான் என்னுடைய ரியல் நடந்த இன்சிடெண்ட்டை எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு. இப்போ அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு ஃபோனில் பாருங்கள். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை காமிச்சிருவோம். சில பேர் கூட இது நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணால் கூட, சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணால் கூட, லாஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் வித் சௌமியில் போட்டோம் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டயே காமிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எத்தனை பேரை பிடிக்க முடியும் அந்த மாதிரி? இங்கே பாருங்கள், 2000, இப்போ நம்ம 2833 சொன்னோமா, இப்போ வந்து இன்னும் வந்து 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆட் ஆகிருக்கு. 2840 சப்ஸ்கிரைபர்ஸ். இதோடைய நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன். அந்த வீடியோவுடைய வியூஸ் வந்து புதிய சட்டம் அப்படின்ற வியூஸ் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 21.7, நியர்லி 22K வியூஸ் போகுது. ஓகேவா? இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. சரிங்களா? அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நிறைய பேர் ஸ்டில் நம்ம என்ன தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் யூடியூப்க்கு வரமாட்டாங்க நிறைய பேர். ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும். பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு யூடியூப்பை விட்டால் ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது, ஆனால் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹோம் மேக்கர்ஸ் ஒரு ஸ்பாட் டைமாக ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஆனால் யூடியூப்க்கு வந்து வீடியோ போடுங்கன்னா ஸ்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? முக்கியமாக இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு. விமன், அதாவது பெண்களுக்கு வந்து இந்த ரேஸில் பெண்களையும் ஆண்களையும் லைனாக நம்ம நிற்க வச்சுட்டு ஒரு விசில் ஊதி எண்ணில் வந்து ஒரு மெடலை தொங்க விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லும்போது 3 பெண்கள் 3 ஆண்கள் லைனில் நிற்க வச்சுட்டு நீங்கள் விடுறீங்கன்னா, விசில் போடுறீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து மேபி சம் ஆண்களை பற்றி நான் சொல்ல, கொஞ்சம் நான் பார்த்த சொசைட்டியில் கொஞ்சம் மெஜாரிட்டியாக ஆண்கள் வந்து ஓடுறதுக்கு பாத் வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க டு ரீச் த எண்ட் கோலில். இங்கே என்ன பெண்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே குழந்தை அப்படிங்கிற வர்றதுனால அங்கே ஒரு பிரேக் ஆகும். நான் வந்து அதை பற்றி தப்பு ரைட்டை பற்றியெல்லாம் சொல்ல, ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு ஆண் பெண்ணுடைய கோல், இதோட கோல், அதாவது சம்திங் அவங்களுக்கு பேஷன் இருந்ததுன்னா ஹவு தே ரீச்ங்கிறத சொல்கிறேன். ஓடும்போது என்ன துணிகள் துவைக்கணும், அப்புறம் குக்கிங் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கிட்டு அது குழந்தை பிறக்கும், அதை வந்து அவங்கள வந்து வளர்க்கணும், அந்த இது இருக்குது. இதையெல்லாம் கடந்து அந்த கோலை ரீச் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ரேஸ்லேயும் எந்திரிக்க முடியல, இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது. அது வந்து வேறு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி இருக்குது. அவங்களுக்கு யூடியூப் பண்ணுறதுனா அவங்க வந்து பல பேருடைய அப்ரூவலுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாகிடுது. லைக் வந்து ஹஸ்பண்டே ஓகே சொன்னால் கூட கிட்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்கணுன்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம பெண்களுடைய கமிட்மெண்ட் இருக்குது சொசைட்டியில் இந்த மாதிரி, அதாவது ஃபேமிலி டெவலப்மெண்ட்டில். அதை விட்டால் நமக்கு வேறு என்ன வேலை? அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுவும் இருக்குது இல்லையா? பேஷன் இருந்தாலும் கூட இதை விட்டுட்டா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் ஓகே, குழந்தையும் வேணும்னு டிசைட் பண்ணிட்டா அது ஈக்குவலி நம்ம கேர் பண்ணி தான் ஆகணும் குழந்தைய. அந்த மாதிரி ஓடும்போது கோல் ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலன்னா, யாராவது ஆல்ரெடி கொஞ்சம் இதெல்லாம் செட்டில் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க, இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்ருக்கேங்கிறவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னும் தாமதிக்காமல் எனர்ஜி இருக்கும்போது வந்துடுங்க. ஏன்னா நான் எனக்கு ராஜவித்யாலயா மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் வந்து கோச்சிங் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் கிடச்சிருந்ததுன்னா நான் இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட வந்து நான் அவேர்னஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த டைம் போனது வந்து
கஷ்டமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், நாய்களை வந்து காப்பாற்றுறது, க்ரூயல்ட்டி கேஸ் பார்க்குறது அப்படின்னு எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் நான் இந்த யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிடைக்காம போனதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் பேட். ஏன்னா இப்போ அதை வந்து நான் என்னுடைய அவங்க வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் துணையாக இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னதுன்னா ஃபுல்லாக நான் எவ்வளோ எனர்ஜியாக ஒரு 3 பெனிஃபிட் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கோச்சிங்கில் இருந்ததை ஒரு 3 பெனிஃபிட் சொல்லுங்கள். பர்சனலாக வந்து இப்போ கோச்சிங் கொடுத்துட்றாங்கங்க. எதுனாலும் இட் இஸ் லைக் ஏலேருந்து தான் ஸ்டார்ட், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா யூடியூப்பில், டோன்ட் வரி, ஐ கேன் மேக் யூ டூ இட் அப்படின்னு ஒரு அதாவது நடக்கவே தெரியாமல் தத்ததா புத்ததான்னு இருக்கிற குழந்தை எழுந்து நிற்க வச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு. எப்படியோ அந்த டைம் வந்து நம்ம அடிபட்டுட்டே விழுந்துட்டே தான் இருக்கணும்னு நெசசிட்டியே இல்லைங்க. ஜஸ்ட் 1 தாட்டு தான், 1 கால் அவே ஆர் 1 மெயில் அவேல தான் அவங்க இருக்காங்க, ரெடி டு டேக் யூ அப் இன் திஸ் ஃபீல்ட். உள்ளே வந்தது உடனே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பர்சனல் கோச்சிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்கலாம், என்ன நான் கண்டென்ட் எப்படி நான் கண்டென்ட் எடுக்க போகிறேன், நீங்கள் என்ன யோசிக்கிறதுனாலும் அதாங்க பண்ணிகிட்ருக்கேன். நான் யோசிக்கிறது எல்லாமே நாய்களுக்கு எது பெட்டராக கொடுக்கலான்னு தான் யோசிக்கிறேனே தவிர, யூடியூப்பில் போய் நான் எப்படி போட்டால் 4 பேர்கிட்ட ரீச் ஆகும், 4 பேர் எப்படி பார்த்து நாய்களை நல்லா நடத்துவாங்கன்னு எனக்கு டென்ஷன் இல்லை. ஏன்னா அத்தனை பேர்கிட்ட ரீச் பண்ணுற வேலையை வந்து தம்பி தான் பார்த்துக்கிறாங்க. இன்னும் கேட்க போனால் என்னுடைய கண்டென்ட்டை சொல்லிவிட்டு அவங்க நீட்டாக எனக்கு அந்த ப்ரிப்ரேஷனே சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்தந்த மாதிரி சொன்னால் யூடியூப்பில் வந்து இந்தந்த உங்கள் மாதிரி கேட்டகரி உள்ள பீப்புளை வந்து நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதுலேருந்து இந்தந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க எனக்கு. நீங்கள் சொல்கிறீங்க நாய் அடிக்க வேணான்னு, ஆனால் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, மேபி புரியாமல் போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ், யூடியூப் லாங்குவேஜையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தேர்டு வந்து எனி டைம் ஃப்ரீயாக பேசுகிறாங்க. நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு தடவை கூட நம்மளை வந்து முகம் சுழிச்சதில்லை, அதே மாதிரி நம்மளை வந்து வருத்தப்பட வச்சதில்லை. என்னங்க உங்களுக்கு இது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களை டவுனாக கூட ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. அதை சொல்ல குழந்தை வந்து தூக்கி நிறுத்தி நடக்க வைக்கிற அளவுக்கு வந்து பேஷன்ஸ், எக்கச்சக்க பேஷன்ஸ் இருக்குது. அதனால் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க, என்ன கம்ஃபர்டபுளாக நான் ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பர்சனல் கோச்சிங் சொன்னீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு? எனக்கும் தெரில. அதாவது நான் இப்போது சம் பீப்புள்னால கொஞ்சம் பிஸியாக, என்னால் நிறைய பேருக்கு வந்து பர்சனல் கோச்சிங் கொடுக்க முடியல. லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் வந்து குரூப் கோச்சிங் பண்ணுறது நல்லதா, இல்லை பர்சனல் கோச்சிங்ன்றது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா? நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு பிடிச்சி அதில் க்ரோ ஆகிறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது வந்து பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு வேணால் பர்சனலாக தேவைப்படலாம் ஒருத்தருக்கு. ஏன்னா டைம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு. இந்த யூடியூப்பை பற்றி புரிய வச்சு, நமக்கு யூடியூப் பற்றி புரிய வைக்க கொஞ்ச நாள், மேபி ஐ டோன்ட் நோ, ஃபியூ டேஸ், 1 or 2 டேஸில் கூட புரிஞ்சிருவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லெவலுக்கு அடுத்து எனக்கு வந்து குரூப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனல் கொஞ்ச நாள் இருந்தாலும் குரூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன மாதிரியே 4 பேர் கஷ்டப்பட்டு அதை எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு, நானும் அவங்க கூட அந்த ஸ்ட்ரகிள், அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்கை நானும் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 வீடியோஸ்லேயே இந்த 2000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டீங்க, 3K, அநேகமாக இந்த வீடியோ போடும்போது 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவீங்க. இப்போ இந்த ஃபாஸ்டஸ்ட்டு வந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதை பார்த்துட்டு வரவங்க எனக்கும் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லையா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் வந்து நான் வந்து ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, யூடியூப்பில் ஒன்றுமே எனக்கு தெரியாது, எல்லாம் வெரி நியூ. இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இவ்வளோ வந்து ஸ்டில் அவங்க லேர்னிங்கில் தான் இருக்காங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் பாஸ் மார்க் வாங்கிடுறாங்க, ஃபெயிலிங் மார்க் வாங்காமல் பண்ணிடுறாங்க. இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க வந்து லக்கி ஆகிட்டாங்க.
டக்குன்னு க்ரோ ஆகிட்டாங்க. இதே மாதிரியே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி நான் அதுக்கு தான் சொல்கிறேன் 4 மந்த்ஸு. அதாவது யூடியூப்பில் வந்து டேலண்ட்டு முக்கியம் கிடையாது, வீடியோஸ் போடுறதும் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும். சிச்சுவேஷன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் நம்மளுடைய லைஃப்பில், அதுக்கேற்ற மாதிரி அங்கே அப்படியே ஸ்டே பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் வந்து சில பேர் ஃபாஸ்டஸ்ட்டாக வரணும்னு நினைப்பாங்களே. வேண்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம முன்னாடி போயிட்டோம்னா அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. எனக்கு இப்போது என்னை வந்து கரெக்டான வியூவர்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஐ எம் ரெடி. வெயிட் பண்ணுறதுக்கு கூட நான் ரெடி. ஏன்னா என்ன மாதிரி அவங்க கமெண்ட்டு பார்க்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ நாய்களுக்கு சேவை பண்ணுறவங்களும் அவங்க கிட்ட போய் என்னை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க ராஜவித்யாலயா. அவங்களே என் ஃபேமிலி தான். எனக்கு கூஸ் பம்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா என் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் வித்யாலயாவுக்கு. திஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஜேர்னி வந்து சீக்கிரமாக ரீச் ஆகி அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யம் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும், தூக்கம் கெடணும், அப்புறம் நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் நல்லா 1000, 2000 lakhs ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரும்போது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு ஹார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். உண்மை. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சீக்கிரமாக வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அந்த டைமில். எனக்கே வந்து சில நேரம் நம்ம லேட் நைட்டு ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஒர்க்கு ஏதாவது நான் பார்த்துட்ருப்பேன். அப்போ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம நைட் படுக்கணுன்றப்ப ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு ஒர்க் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது ஒரு என்ஜாய் பண்ணுவேன். அதுவே சீக்கிரமாக 10 மணிக்கு போய் படுத்தோம்னா தூக்கம் வராது. அது நல்லாயிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது, ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு கிடைச்சது. ஃபைனலாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து எப்படி முடிக்கலான்னு நினைக்கிறேன்னா, அதாவது இந்த யூடியூபர்ஸ்க்கு அவுட் ஆஃப் தி டாபிக் கூட இருக்கலாம். ஆனால் அஸ் அ ஹியூமனாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் வந்து அவங்க டாகை கேர் பண்ணணும் அப்படின்றத சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த இன்டர்வியூ வந்து முடிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தெருக்களில் வந்து நாய்கள் அகற்றப்பட முடியாத கண்டிஷனுக்கு நம்ம வந்தாச்சுங்க. நம்ம இந்தியா மாதிரி ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரியில் முன்ன காலத்தில் வேணால் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் சித்திரவதை நடந்தது அவங்கள அழிக்கிறதுக்கு. ஆனால் இந்த நாய்கள் வந்து நம்மளால தான் பல வருடங்கள் முன்னாடி மனிதர்களால் எடுத்துகிட்டு வரப்பட்டவங்க தான். இப்போது க்ரூயல்ட்டியோடு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுமா, வதை பண்ணி கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்லை அவங்கள வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணணுமான்னு சட்டம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. பர்த் கண்ட்ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு. அவங்கள நம்ம ஒரு ஹியூமனாக இருந்தாவே போதுங்க. மரியாதை கொடுத்தா அவங்களும் நிறைய மரியாதை கொடுப்பாங்க. நமக்கு எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அப்பா அம்மா நாய் குட்டி நாயின்னு இருக்குது. குட்டி நாய் போய் அப்பா அம்மா கிட்ட கேட்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத அம்மா நாய் பார்த்துப்பாங்க. ஆனால் அம்மா நாய்க்கு சாதம் வந்து நம்மளால தான் கொடுக்க முடியுங்க. அவங்க வந்து அம்மா நாயாக இருந்தாலும் அவங்க ஒரு அனாதை தான். நம்மக்கிட்ட தான் அவங்க வருவாங்க. அதாவது நம்ம தான் பண்ணணும். எப்படி நம்ம வைல்டில் வந்து காட்டுக்குள்ள விலங்குகள் எல்லாம் இருக்கோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வேட்டையாடி எடுத்துப்பாங்க. ஆனால் வீட்டு முன்னாடி இருக்கிற நாய்களுக்கு வந்து எந்த ஒரு உணவுமே இல்லைங்க. சொல்லுவாங்க சிலர், ஏன் நாய்கள் தானாக தேடி சாப்பிட்டுக்காதா அப்படின்னு. சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இடத்தையும் விட்டு வைக்கல, எந்த ஒரு தண்ணியும் ஸ்டோர் ஆகிற மாதிரி எந்த ஒரு இடத்தையும் நம்ம விட்டு எல்லாமே நம்ம மரத்தை கூட அழிச்சிட்டு கான்க்ரீட் பண்ணிட்டோம். நாய்கள் தெருக்களில் தான் இருப்பாங்க சட்டத்துப்படிங்க. இப்போது கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நான் ஏன் ராஜவித்யாலயாவில் சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. இவங்க பார்த்ததுமே, இவங்க கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவங்களுடைய க்ரோத்தை பார்த்தேன். 1 or 2 months தான் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. 2000-3000 இருந்திருக்கலாம் அந்த டைமில். அதை விட எனக்கு இம்பார்ட்டண்ட் என்னதுன்னா, இவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க, இந்த டைமில் இவரை போய் நான் பிடிச்சிட்டாதான் எனக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க. அந்த மூமெண்ட் உணர்ந்துட்டு இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டேன். நான் பே பண்ணிவிட்டு அப்புறம்தான் மெயில் பண்ணிவிட்டு என் நம்பரை ஷேர் பண்ணி கால் பண்ணாங்க.
ஏன்னா இவங்களை விட்டுட்டா எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு growth எனக்கு பர்சனல் டைம் கொடுக்க முடியாது. இவர் நான் பார்த்துருக்கேன் நிறைய வளர்ந்த கம்பெனிகள் வந்து பர்சனலாக அவங்க வளர்ந்தாவே நடக்கக்கூடியது தான், டைம் இருக்காது அவங்களுக்கு. அது என் விஷயத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கக்கிட்ட போய் நான் கொடுத்துட்டேன். ஆனால் சரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் முதல் வீடியோவிலிருந்து நான் அதை உணர்ந்துட்டு தான் இருக்கேன். என்னை சரியான ஆடியன்ஸ்கிட்டே என்ன மாதிரி ஆட்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு நான் ராஜ வித்யாலயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சேர்ந்தால் உங்களுடைய டைம் வந்து சேவ் ஆகும். டைம் அண்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாக சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுடைய பாதையை வந்து அவங்க கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க்கு நம்ம போட்டால் கண்டிப்பாக அது நடக்கிற டைமில் கண்டிப்பாக நடக்குங்க. சேர்ந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம். லைக் ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயம். இதை வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து யூனிக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இது வந்து பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தில் நம்மளும் ஒரு பங்கு கொள்கிறோமேன்றதை வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நம்ம வந்து உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து அதை நம்ம ஒரு நாள் ஷேர் பண்ணுவோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க.